மிருக சிரீஷ நட்சத்திரம் உங்களை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வழிமுறைகளும் உங்களுடைய ஜாதகத்தையும் அலசிடுவோமா? ரைட். சைராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க ரொம்ப தேசப்பற்று உள்ளவராகவும் இருப்பீங்க. அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்கிறவரும் இருப்பீங்க. கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருக்கும். மன உறுதி மிக்கவரான ஆள் நீங்க. சுறுசுறுப்பானவர். எப்போ ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? அதே போல அம்மா அப்பா மேல நிறைய பாசம் வச்சிருப்பீங்க. நிறைய கற்பனை செய்யறதுல அடிக்கடி கனவு உலகத்திலேயே போயக்கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? நீங்க ஒரு நல்ல ஆராய்ச்சியாளர். சூப்பரா சயின்டிபிக் விஷயங்கள்ல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனிதன் நீங்க. இந்த ஆன்மீகம், உளவியல், அதே போல இந்த உணர்ச்சிகளை ஓகேங்களா அறியக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட அதிகமா இருக்கு. அனுபவம் தான் உங்களுடைய மாஸ்டர். அந்த அனுபவத்தையே நீங்க பாடமா வைப்பீங்க. ஓகேங்களா? கூர்மையான புத்தி, எதையும் தெளிவா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை, அது உங்களுடைய சிறப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா ரொம்ப குதூகலமானவங்க நீங்க. ஓகேங்களா? அதே போல அந்த கலகலப்பா இருக்கும் நீங்க இருக்கிற இடமே. இது ஒரு ஸ்பெஷல் உங்களோடது. அதே போல உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வீங்க. சவால்களை துணிச்சலா ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, மகான்களை வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கங்க. ஓகேங்களா? மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது ரொம்ப நல்ல தன்மை உங்களுடைய ஹேபிட் அது. இந்த அரசாங்கம், பெரிய நிறுவனங்கள் இது போல இடத்துல நீங்க ஜாப்ல இருப்பீங்க. அதே போல இந்த ஆன்மீக பணி, அறப்பணிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த கவிதைகள் எழுதுறது, கட்டுரை எழுதுறது, இது போலலாம் உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். இந்த நெறிமுறை தவறாத நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர் நீங்க. ஒரு சிறந்த பாடகர் அப்படின்னு எடுத்தா அதுல நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே. அதே போல இந்த ஆர்டிஸ்ட், இந்த கவிஞர்கள், ஓகேங்களா? அதே போல இந்த மொழி விற்பனைகள் சொல்லுவாங்க, பல மொழிகள் பேசக்கூடாது. இந்த நாவல் எழுதக்கூடியவர்கள், அதே போல இந்த எழுத்தாளர்கள், இந்த சிந்தனையாளர்கள், ஓகேங்களா? அது போல இந்த வீடு, இந்த ரோடு இது போடுறது, இந்த பாலம் கட்டுறது, இந்த கட்டுமான கருவிகள் செய்யறது, இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கக்கூடியது, இந்த ஆடை தொழிற்சாலைகளை வச்சு நடத்துறது, இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிறுவனங்களை நடத்துறது, ஓகேங்களா? இந்த இயற்பியல், அப்புறம் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மெக்கானிக்கல், இந்த எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங், இது போல ஃபீல்டுல எல்லாம் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த குடும்பத்தை மீது அதிகம் ஆசை இருக்கக்கூடிய, பற்று இருக்கக்கூடிய மனிதன் நீங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை எப்பவுமே உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய அம்சம் உண்டு. ஓகேங்களா? எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அனாவசியமா தட்டி விட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. பெரிய நண்பர்கள் கூட்டம் உங்களை சுத்தி எப்பவுமே இருக்கும். உங்களுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த ரத்த குறைவு, ஓகேங்களா? அதே போல இந்த கை கால் இந்த சோர்ந்து போறது, அப்புறம் இந்த நெஞ்சு வலி வரக்கூடியது, இந்த கண் நோய் வரக்கூடியது, இந்த தூக்கம் நல்லா இல்லாம இருக்குது, இந்த வயிற்று வலி, இந்த பால்வினை நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. அதே போல இந்த வயிற்று வலி, இந்த குடல் ஏற்றம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஹிரண்யா, அது, இந்த நீரிழிவு, இந்த வாதம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்கும். நீண்ட ஆயுள் இருக்கும். ஆயுள்லாம் சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? நினைச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு எப்பவுமே உண்டு. போராட்ட குணம் மிக்க மனிதன். ஒரு விஷயத்தை செய்யணும்னா செஞ்சு காமிச்சிருங்க. நீங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறது உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த சொந்த தொழில் செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஆசை. எண்ணத்துல பெரிய பெரிய போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடியது உங்களுடைய அம்சம். இந்த ரொம்ப இறக்க குணம் உள்ள மனிதன் நீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லக்கூடிய அந்த மனோபக்குவம் உங்ககிட்ட இருக்கு. சொந்த முயற்சியால முன்னுக்கு வரக்கூடிய ஜாதகம் உங்களுடையது. தன்மான சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது நீங்க தான். அதே போல ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் உங்ககிட்ட இருக்கும். மற்றவங்க ஈஸியா இழுத்துருவீங்க. வாழ்க்கையை இயல்பா எடுத்துக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க. இந்த மிருகசிரீஷ நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில சக்சஸ் பண்ணக்கூடிய சகல சௌபாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்றேன். நோட் பண்ணிக்க. பழைய காலத்து பெருமாள் கோவில் இருக்குல்ல, இப்ப கட்டினது இல்லாம பழைய காலத்து கோவில்கள், அதே போல பழைய காலத்து பெருமாள் கோவில்களுக்கு போய் அங்க அன்னதானம் செய்யறதும், அங்க விளக்கேத்துறதுக்கு நெய்யோ விளக்கோ வாங்கி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியம் உண்டாகும். வெற்றி மேல வெற்றி வந்து சேரும். ஓகேங்க. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். பழைய பெருமாள் கோயில் மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். சாய்ராம்.